Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 22. அரண்மனைக்காரன் தெருவில் சூரியகாந்தனின் அலுவலகம். இடைவெளி நேரம். எதிர்பாராத விஷயமா இருக்கு, வா உட்காரு என்றான் அவன் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு. காலேஜுக்கு போலையா? அந்த முகத்தை பார்க்கும்போதும் அந்த குரலை கேட்கும்போதும் ஆத்திரம் அடிவயிற்றை பற்றி கொண்டு வந்திருக்குமானால் அதை பிரீத் காட்டிக்கொள்ளவில்லை. கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டே, அங்கே லெக்சர்கள் அடிக்கிற போரை தாங்க முடியல, பதிலுக்கு யாராவது போர் அடித்தா தான் தலைவலி போகும் போல இருந்தது, இங்கே வந்துட்டேன் என்றான். அப்படியா? அவன் சிரித்தான். அதே சமயம் அவன் கண்கள் அவளை துருவ முயன்றன. கல்யாண பேச்சு பற்றி அவளுக்கு தெரிந்திருக்குமோ? அடுத்தாற்போல் பிரீத் கூறியது அவனது சந்தேகத்தை போக்கிவிட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவகாசம் எனக்கு இருக்குது. சாந்தாவுக்கு இன்னொரு லெட்டரை தட்டி விடுதுன்னா நான் ரெடி. என்ன சொல்கிறீங்க என்றான் அவள். நிம்மதி அடைந்தவனாக அவன் பித்தானை அழுத்தினான். வெளியில் மணி அடித்தது. என்ன வாங்கி வரேன்னு சொல்லட்டும் என்றான். ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். காஃபி வேண்டா? வேண்டாம். ஐஸ்கிரீம்? ஆஃபீஸ் பையனை சூரியகாந்தன் தலையசைத்து வெளியேற்றிக் கொண்டிருக்கை தனக்குத்தானே சொல்லிக் கொள்பவள் போல, அங்கே ரோம் பற்றி எறியுது, இங்கே நீரோ ஃபிடில் வாசிக்கிறாரு என்று அவள் காதில் விழாமல் இருந்திருக்க முடியாது. துணுக்கென்றது அவனுக்கு. சில வினாடிகளுக்கு முன் கிடைத்த நிம்மதி கணத்தில் கரைய அவன் உஷாரானான். தன்னுடன் சண்டை போடத்தான் ஃப்ரீத் கச்சை கட்டி கொண்டு வந்திருக்கிறான் என்று உள்ளுணர்வு கூறிற்று. எந்த வகையில் சமாளிப்பது என்று மரத்துக்குள் துரிதமாக ஆராய்ந்தபடி பால் பாயிண்ட் பேனாவை உருட்டி கொண்டிருந்தவன், உண்மையில் பிரீத், சாந்தா விஷயத்தில் வர வர எனக்கு உற்சாகம் குறைஞ்சிட்டே போகுது என்று ஒரு பெருமூச்சு விட்டான். ஏன் அப்படி என்றாள் அவள். இத்தனை லெட்டர் போட்டுட்டோம், ஒன்றுக்கும் பதில் இல்லையே. சுவரில் முட்டிக்கொள்கிற சமாச்சாரமாக இட போகிறதுன்னு கவலையாக இருக்குது. ஒவ்வொரு சமயம் இவ்வளோ அலட்சியமாகவும் ஆம்பாவும் இருக்கிறவன் குடும்பத்துக்கு உதவ மாட்டான்னு கூட தோணுது எனக்கு. வெண்ணெய் திரளும் சமயத்தில் தாழியை போட்டு உடைக்கிறதும்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது என்றாள் பிரீத். இன்னும் 2 கடிதம் போதும், சாந்தா ஃபனால், நான் கேரண்டி. எனக்கு நம்பிக்கை இல்லை. கடிதம் வேணாம்னா இன்னொன்று சொல்லலாமே என்று அவள் கண்களை கவனித்தபடி பேசினாள். நான் அவளை நேரில் போய் சந்திக்கிறேன், உங்களை பற்றி, உங்கள் உயர்ந்த குணங்களை பற்றி எடுத்து சொல்லி அவளை மசிய வைக்கிறேனே. கிண்ட பண்ணதை பிரீத்து. அவள் அது கூறிய பார்வையில் இது தப்புவதற்கோ என்னவோ அவன் எழுந்து விசையண்டை சென்று குமிழை திருப்பி வேகத்தை அதிகப்படுத்தினான். இதில் கிண்டல் என்ன இருக்கு மிஸ்டர் சூரியகாந்தன் என்றாள் அவள் கிண்டலாக. பண்பின் சிகரம், நாகரிகத்தின் வடிவம், நாணயத்தின் இருப்பிடம், அத்தனை உன்னத குணங்களில் மொத்தமான பர்சானிஃபிகேஷன் வர்ணிக்கப்படக்கூடிய மனிதர் ஒருவர் இந்த உலகில் உண்டு என்றால் அது தாங்களாகத்தானே இருக்க முடியும். அவன் தன் இடத்தில் வந்து உட்கார்ந்தான். நீ எதையும் மனசில் வச்சுட்டு என்னை தாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு தோணுது எனக்கு. நான் சாதாரண மனுஷன் பிரீத். நீ சொல்கிற போல் அந்த நல்ல குணங்க என்கிட்ட இல்லை. அடடாடாடா, என்ன அடக்கம். உங்களிடத்தில் இருக்கிற அற்புதமான குணங்கள் 1 2? உதாரணமாக, என்னை போன்ற ஏமாளி ஒருத்தி ஆகப்பட்டா அவளை உபயோகப்படுத்தி கொண்டு சாந்தாவுக்கு எழுதுவதாக சொல்லிட்டு நவமணிக்கு காதல் கடிதம் போடும் பெருந்தன்மை இருக்குதே, அது ஒன்று போதுமே. அதிர்ச்சி உற்றவன் போல முகத்தை வைத்து கொண்டான் அவன். என்ன சொல்கிறனே? நவமணிக்கு எனக்கு கொடுக்க அவள் அப்பா இஷ்டப்படுறாருன்னு அம்மா கூறினாங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியும். நவமணிக்கு கடிதம் போட்டேனா? யார் சொன்னது? அப்படின்னா நான் டிக்டேட் பண்ண லெட்டர்களை எல்லாம் சாந்தாங்கிற பொண்ணுக்கு தான் அனுப்பினீங்களா? அவள் வெகுண்டாள். சந்தேகம் இல்லாமல். அந்த கற்பனை கண்ணி எங்கே இருக்கிறான்னு தயவுசெய்து தெரிவிக்க முடியுமா? பூந்தமல்லி ஹைரோட்டில் டாக்டர் கருணாகரன் என்பவர் லேபரட்டரி வச்சுருக்கா அல்லவா, அவரது பெண் சாந்தா. இரத்த பரிசோதனைக்காக போயிருந்த போது அவளை பார்க்க நேர்ந்தது. பார்த்த மாத்திரத்தில் அவள் அழகிலும் மென்மையிலும் சுபாவத்திலும் மனத்தை பறிகொடுத்துட்டேன். கற்பனை கன்னியாவது கத்திரிக்கையாவது. திடீர்னு எங்கிருந்து பிரீத் இந்த சந்தேகம் வந்தது உனக்கு? அவன் குறிப்பிட்ட இடத்தில் அந்த பரிசோதனை சாலையை அவள் பார்த்தது உண்டு. நீங்கள் எழுதின கடிதங்கள் எல்லாம் அந்த சாந்தாவிடம் இருக்குங்கிறீங்களா? நிரூபிக்க முடியுமா உங்களால்? என்ன கேள்வி இது பிரீத்து? நிலவை பிடித்து தர வேண்டும் என்று அடம் பிடிக்கும் குழந்தையை பார்த்து சிரிப்பவன் போல அவன் சிரித்தான். பரிசோதனை சாலையில் 2 நிமிடம் அவளை சந்தித்ததோடு சரி. அவளிடம் போய் நான் எழுதின காதல் கடிதங்கள்லாம் எடுத்துக்காட்டு, ஒரு சந்தேக பிராணியின் ஐயங்களை அகற்ற வேண்டியிருக்கிறதுன்னு சொன்னால் அவள் அப்பா, அப்படின்னா நீங்கள் நவமணிக்கு கடிதமே போடலையா? எதுக்காக போடணும்? வேடிக்கையாக இருக்கே. கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இவ்வளவு லாகவமாக அவனால் முழு பூசணிக்காயை சோற்றில் அமுக்க முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஏமாற்றத்தால் தன் முகம் சிவப்பதை சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடி ஒன்றில் அவள் கண்டாள். அரண்மனைக்காரன் தெருவுக்கு அவளை இழுத்து வந்தது சூரியகாந்தன் மீது ஏற்பட்டிருந்த கோபம் மட்டுமல்ல, உள்ளுக்குள் அவளுக்கு ஒரு நப்பாசை
குற்றமுள்ள அவன் நெஞ்சு குறுகுறுத்து கொண்டிருக்கும். சாந்தாவை பற்றி கட்டுக்கதை எந்த நிமிடம் அம்பலமாகுமோ என்று அவன் பயந்து கொண்டிருப்பான். செம்மையாக 4 டோஸ் கொடுத்தால் வெலவெலத்து போய்விடுவான். பரதனிடத்தில் நவமணிக்கு உள்ள காதலை சொல்லி இன்னொருவனிடம் ஈடுபாடு கொண்டிருக்கும் பெண்ணுக்கு மாலையிட்டு மன வாழ்க்கையை பாழாக்கி கொள்வதை காட்டிலும் கண்ணியமாக விலகி கொண்டு கல்யாணத்துக்கு சம்மதமில்லை என்று முன்கூட்டிய பூபதிக்கு தகவல் தெரிவித்து விடுவதுதான் நல்லது என்று எடுத்து கூறினால் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்ற நம்பிக்கையுடன் முதலில் சிறு பொறியாக தோன்றி ஆசையால் பெரும் தீயாக வளர்க்கப்பட்டு விட்ட உறுதியுடன் அவள் வந்தாள். நொடியில் அது அணைந்து விட்டது. சுவரில் இருக்கும் கண்ணாடியை எடுத்து அவன் முகத்துக்கு நேரே பிடித்து, உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரை பொய்யாலேயே செய்யப்பட்ட ஒரு பிறவியை சந்திக்க வேண்டுமா? இதோ இவன் தான் என்று கூவ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவனை பார்க்கவே, அவனுடைய அறையில் நிற்கவே, அவனுக்கு சொந்தமான எந்த பொருளையும் தொடவே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. இப்படியும் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? அவளுக்கு ஆறவில்லை. நவமணிக்கு அவன் போட்ட கடிதங்களை கொண்டு வந்து காட்டி, இப்போதென்று சொல்கிறாய் என்று கேட்பதாக வைத்து கொண்டாலும், இதையெல்லாம் நான் எழுதவே இல்லை, எல்லாம் ஜோடனை என்று அவன் சத்தியம் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆத்திரத்தை வெளியே தெரிய விட்டாமல் மறைத்து கொண்டு மெல்ல மெல்ல அவனை சிக்க வைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு அறைக்குள் நுழைந்தவள் எந்த கோபமும் ஆவேசமும் அவனிடம் ஒரு மாறுதலையும் ஏற்படுத்தாது என்று தெரிந்து கொண்டு விட்டால் தனது கையாலாக தன்னத்தை எண்ணும்போது அவளுக்கு உடம்பெல்லாம் கொதித்தது. இனி ஒரு நிமிடம் அங்கே இருந்தாலும் மண்டை வெடித்துவிடும் என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நெற்றி நரம்புகள் நெறித்தன. என்ன பிரீத்து, அதுக்குள்ளே புறப்பட்ட என்றான் அவன். கதவை நோக்கி நடப்பதை தவிர அவளால் எதுவும் பேச முடியவில்லை. பூபதி பெண் கொடுக்க விரும்புகிறார் போல இருக்கு. அவள் உன் ஸ்நேகிதி ஆயிட்ட பிரீத், ஜோடி பொறுத்த சரியாக இருக்குமா சொல்லு. அவள் அவனை திரும்பி ஒரு முறை பார்த்தபோது அவள் கண்கள் பாதி மூடியிருந்தன. ஆண்டவனே, இவனுக்கு தகுந்த தண்டனையை பார்த்து நீ தான் கொடுக்கணும், அதுவும் என் வழியாக கொடுக்க வேண்டும் என்று அவள் மனம் பிரார்த்தனை செய்து கொண்டது. வடதிசையில் வானம் இருண்டு கொண்டு வந்தது. வெயிலின் உக்ரம் சற்று மட்டமாக இருந்த போதிலும் புழுக்கம் குறையவில்லை. பூபதி வீட்டு தோட்டத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் சலனமின்றி காணப்பட்டன. விசாகன் மெல்ல காரை ஓட்டிக்கொண்டு கேட்டில் நுழைந்தான். தேசிகருடன் காலையில் உற்சாகத்தோடு புறப்பட்டு சென்ற விசாகனா இவன் என்று ஆச்சரியப்படும்படி அவன் முகத்தில் ஏதோ ஒரு நிழல் படர்ந்தது. காரை போர்ட்டுக்கோவில் நிறுத்திவிட்டு அவன் இறங்குவதை வரவேற்பு அறையிலிருந்து கவனித்த சுஜரிதா குழந்தை வளர்ப்பு புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு, என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க என்று எழுந்து வந்தாள். உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். சோர்வுற்றவன் போல் சாய்ந்து உட்கார்ந்தவன் மறுவினாடியை எழுந்து அலங்கார பொருட்கள் வைத்திருந்த மேஜை அண்டை சென்றான். பிறகு மறுபடி சோஃபாவிற்கு வந்தான். அவனுடைய தவிப்பை கண்டு கவலையுற்ற சுச்சரிதா அவனுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவனை, ஆஃபீஸில் ஏதாவது நடந்ததா என்று விசாரித்தாள். சிறிது நேரம் அவன் பேசாமல் இருந்தான். பிறகு, காலையில் சாஸ்திரிகள் வந்து தாம்பூலம் மாற்றிக் கொள்வதற்கு நேரம் பார்த்து சொன்னாலவா, நான் திங்கக்கிழமை 10:30 மணிக்கு வைத்துக்கொள்ளலான்னாரு. அதுக்கு என்ன? அது சரியான யமகண்டமா? ஐயோ, அவளுக்கு திகைப்பாக இருந்தது. யார் சொன்னது? அவரே தான். கவனப்பிசகாக சொல்லிட்டேன், ரொம்ப மன்னிச்சு கொள்ள வேண்டும் என்று தேசிகரை வரவழைத்து வேறு நேரம் குறித்து தந்திருக்காரு. இத்தனை வருடமாக புரோகிதம் பார்க்குறாரு, யமகண்டம் கூடவா தெரியாமல் போயிடுச்சு? நானும் அதை தான் கேட்டேன் என்றான் அவன். கொஞ்ச நாளாகவே அவருக்கு மனசு சரியில்லையா. இளையபிள்ளை ரயில் விபத்தில் போனதுலேருந்து அவர் கையுடைந்த மாதிரி இருக்காராம். இப்போது மூத்தவனுக்கு தொண்டையில் புண் ஏற்பட்டு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களா. அது தெரிந்த முதல் அவர் எங்கேயுமே போவதில்லை போல இருக்கு. தேசிகருடைய கட்டாயத்துக்காக வந்திருக்கிறாரு. தேசிகர் எதுக்காக அவரை கட்டாயப்படுத்துகிறாரு என்று அழுத்து கொண்டாள் அவள். சென்னையில் வேறு புரோகிதராக கிடைக்கல. கழுத்து சங்கிலியை நெருடியபடி உட்கார்ந்திருந்தால் சுச்சரிதா வெளிப்பட தேசிகரை பற்றி கண்டனம் தெரிவித்து விட்டாலே தவிர சாஸ்திரிகள் தவறு செய்ததும் நல்லதுக்குத்தான் என்று அவள் உள்மனம் திருப்திப்படுத்தி கொண்டது. அதுக்கு காரணம் தாயாகும் பேறு தனக்கு கிடைக்கப் போகிறது என்ற பெருமையினாலும் பொறுப்புணர்ச்சியினாலும் அவள் அகத்தே விளைந்திருந்த மாறுதல் தான். சூரியகாந்தனுடன் திருமணம் நடந்து அதனால் நவமணி துன்பப்படுவாளே, ஆனால் அதற்கு தானே பொறுப்பாளி என்று மனசாட்சி அவளை உறுத்தலாயிற்று. சூரியகாந்தனுக்கு நவமணி கடிதம் எழுதிய விஷயத்தை பூபதியின் காதில் வேண்டுமென்றே போட்டவள் அவள்தானே. நவமணியின் கண்ணீர் தன் வயிற்றில் வளரும் சிசுவை பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் சுஜரிதாவுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் ஒரு தர்ம சங்கடத்தில் அவள் சிக்கிக் கொண்டிருந்தாள். நவமணி எழுதியது காதல் கடிதம் இல்லை என்று அவள் இந்த கட்டத்தில் வெளியிட்டால் கடிதத்தை அவள் பிரித்து படித்த ரகசியம் அம்பலமாகிவிடும். அத்துடன் அதில் அடங்கியிருந்த விஷயத்தை அமுக்க பார்த்த பழிக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவளுக்கு சாஸ்திரிகளின் கவனக்குறைவு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. மாமா வந்தது நடந்ததை சொல்லிடுங்க என்றாள் அவள். விசாகன் தயங்கினான். சகனம் சரியில்லை, என்ன கல்யாணத்தை நிறுத்திட்டானா? நிறுத்திட்டுமே. அவன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அவள், நீங்கள் நினைப்பது எனக்கு புரியுது என்று புன்னகை செய்தாள். கல்யாணத்தை நிறுத்தி உங்கள் தங்கச்சியின் காதல் நிறைவேறாமல் தடுக்கிறதுக்கு நான் சூழ்ச்சி பண்ணுவதாக நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி இல்லை, அவன் இழுத்தான். இந்த கல்யாணம் நின்னா
நவமணியை காட்டிலும் சந்தோஷப்படுறவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவள் சூரியகாந்தனை விரும்பலை, எனக்கு நல்லா தெரியும். உண்மையாவா? அவள் வார்த்தைகளில் அவனுக்கு பூர்ண நம்பிக்கை ஏற்படவில்லை என்பது தெரிந்தது. வேறு வழியின்றி அவள் தாழ்ந்த குரலில் இதுவரை ரகசியமாக வைத்திருந்த தகவலை வெளியிட்டான். மனக்குள்ளே வைத்துக்கொள்ள வேணாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சூரியகாந்தனுக்கு நவமணி எழுதுனது காதல் கடிதமே இல்லை, அதுக்கு நேர்மாறான கடிதம். அப்படியா? அவனுக்கு வியப்பாக இருந்தது. உனக்கு எப்படி தெரியும்? அதை பிரித்து படித்து பார்த்த பின்ன தானே தபாலை சேர்க்க போனேன். அன்று மாலை பூபதி வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டமே நடந்தது. விசாகன், இந்த கடிதத்தை அப்பாவிடம் காட்டினா பிரச்சனை தீர்ந்தது என்ன? அது சூரியகாந்தனிடமாக சிக்கி கொண்டிருக்கு என்றார் சுந்தரபாண்டியன். கொடுப்பானா? கண்டிப்பாக மாட்டார் என்றார் பிரீத். நிலைமையை எடுத்து சொல்லி பார்ப்போமே என்றான் விசாகன். கேட்குற விதத்தில் கேட்டால் கொடுத்து விடுவான்னு நினைக்கிறேன். ஏன் அங்கிள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சுந்தரபாண்டியன், கடிதத்தை தூக்கி கொடுக்க அவனுக்கு என்ன பைத்தியமா? அப்புறம் கல்யாணமே நின்று போயிடுமே. தன் தலையில் தானே மண்ணி அள்ளி போட்டுக்கொள்ள அவன் சம்மதிப்பானா என்றார். வருகிறேன் வருகிறேன் என்று நாள் முழுக்க ஆசை காட்டி கொண்டிருந்த மழை வராமலே போய்விட்டது. வானம் சுத்தமாக இருந்தது. காற்று என்று பேச்சையே காணும். அரை இருட்டில் உட்கார்ந்திருந்த மூவரும் பேசாமல் அமர்ந்திருந்தார்கள். அந்த கடிதம் மட்டும் கிடைச்சா 1000 ரூபாய் கூட கொடுக்கலாம். மௌனத்தை கலைத்தாள் பிரீத். 1000 என்ன, எவ்வளோ வேணுமாலும் கொடுக்கலாம் என்றார் விசாகன் நெகிழ்ச்சியோடு. நவமணி வாழ்க்கையே அதில் அடங்கி இருக்குதே. நடக்க முடியாத பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? எழுந்தார். பிரீத், வா, வழியில் உன்னை ட்ராப் பண்ணுறேன். நாளைக்கு சந்திப்போம். ஏதாவது விடிவு ஏற்படாமல் போகாது. பிரீத் வீட்டுக்கு திரும்பிய போது லோகநாதன் சாய்வு நாற்காலில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். சாப்பிட்டானதும் நீலாவதி ஒரு உரையை கொண்டு வந்து பிரீத்திடம் கொடுத்தாள். யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரில, ஜன்னலில் கிடந்தது. நவமணியை பற்றிய கவலையில் மூழ்கியிருந்த பிரீத்துக்கு கடிதத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. நீலாவதி மகளின் தலைமயிரை ஒதுக்கிவிட்டபடி, சூரியகாந்தனை பார்த்தியா, கல்யாணத்தை எப்போது வச்சுக்கலான்னு சொல்கிறாரு என்றாள். பிரீத்துக்கு எரிச்சலாக வந்தது. அவரும் ஒரு மனுஷனா? அவர் பேரை கேட்குறத காட்டிலும் கோணி ஊசியால் காதை குத்திக்கொள்ளலாம். என்ன பிரீத் இப்படி சொல்லிட்ட என்று மொபைல் கை வைத்தபடி நீலாவதி திகைத்தாள். உங்கள் கல்யாணத்தை நம்பித்தானே நாங்கள் 2 பேரும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கோம். விளையாட்டுக்கு சொன்னேம்மா, ஆசாமை எப்படி மடக்கி போட்டுறேன், கவலைப்படாத என்று தேற்றினாள் பிரீத். ஆறுதல் அடைந்த நீலாவதி, லைட்டை அணைச்சி விட்டு தூங்குஎன்ன, குட் நைட் சொல்லி சென்றாள். கண் விழித்தபடியே படுத்திருந்த பிரீத்துக்கு வெகு நேரம் கழித்து தான் கடிதத்தை அப்படியே மேஜை மீது வைத்துவிட்ட ஞாபகம் வந்தது. உரையை கிழித்து அதன் உள்ள சீட்டை உருவி படிக்கையில் அவள் உள்ளம் ஒரு துள்ளிற்று. ரூல் போட்ட காகிதத்தில் பென்சிலில் கீழ்கண்ட வாக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தன. லெட்டர் இருக்கு, 5000 ரூபாய் வேணும். சம்மதமான நாளை சாயந்தரம் 6 மணிக்கு காலேஜில் இருக்கவும். ரகசியம், ரூபாய் இல்லாட்ட லெட்டர் இல்லை. அத்தியாயம் 23. சோஃபாவின் கால் அமைப்பில் மாறுதல் செய்யலாமா என்று பரதன் கேட்க சென்ற வேளையில் நவமணி நடந்து கொண்ட முறையை எண்ணி பார்க்கும்போது தொண்டையில் ஏதோ அடைப்பது போல் இருந்தது அவனுக்கு. இனி என்னை பார்க்க வேண்டியதில்லை என்ற பொருள் அவள் சொற்களில் தொனித்ததை நினைத்து அவன் திகைப்புற்றான். உயிரே இல்லாத அவள் குரல் யந்திரம் போல வந்து 2 வார்த்தை சொல்லிவிட்டு யந்திரம் போல சென்றுவிட்ட விதம் நவமணியாது. பட்டறையில் வேலை செய்யும்போது அவனுடைய உடலில் ஓடும் வியர்வையை பார்த்து, நீங்கள் எனக்காக சோஃபா செய்ய வேண்டாம், விலை கொடுத்தே வாங்கிடலாம் என்று பதறின நவமணியா அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அலட்சியமாக போய்விட்டாள். கையில் வரைபடமும் நெஞ்சில் குழப்பமாக திரும்பினான் அவன். பெரிதாக ஏதோ விபரீதம் நிகழ்ந்து விட்டது என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னவாக இருக்கும் ஊகிக்க முடியவில்லை. பூபதி வீட்டில் எவ்வித பரபரப்பையும் காணும், துக்க சூழ்நிலையும் இல்லை. என்ன நடந்திருக்கும்? நவமணியின் அழகிய முகம் இப்படி ஜீவனிழந்து வதங்கிய ரோஜா போல் காணப்படுவானேன். யாரோ 3ஆம் மனிதனிடம் பேசுவது போல ஒப்புக்கு 2 வார்த்தை சொல்லி அவனை அனுப்பிவிட்டாலே. ஏன்? அரித்தெடுக்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த போது தான் பிரீத் வந்தான். அவன் கவலையோடு, பிரீத், நவமணியை பார்த்தீங்களா? முகமாகவே இல்லை, அப்படி விளறி போகிறார் போல, என்ன நடந்தது என்றான். அவள் கண்களில் கோபம் மின்னிற்று. பூபதியை போல் ஒரு புத்திசாலி அப்பா கிடச்சிட்டா கறிக்கட்டை கூட முகம் வெளிரி போகும், நவிக்கு கேட்பானே என்றான். பிறகு தான் சொல்லப்போகும் தகவல் அவனிடத்தில் எப்படிப்பட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று ஊகத்தினால் சற்று தயங்கியவள், எப்படியும் அவனுக்கு தெரிய வேண்டியது தானே என்று தீர்மானத்துக்கு வந்தவளா சொன்னாள். நேற்றிரவு பார்ட்டி நடந்ததில்லவா? பூபதி ஜபர்தஸ்தாக அறிவிச்சிட்டாராம், என் ஏமாளி பெண்ணு நவமணிக்கும் பொறுக்கியான சூரியகாந்தனுக்கும் கல்யாணம்னு. அவள் சொற்களின் பொருளை முழுவதும் வாங்கிக் கொள்ள சில வினாடி பிடித்தது பரதனுக்கு.
வாங்கி கொண்டபோது இடி விழுந்தால் போல் ஆயிற்று. நவமணி ஏன் அப்படி நடந்து கொண்டால் என்ற காரணமும் புரிந்தது. சூரியகாந்தன், ராதாகிருஷ்ணன் வீட்டு அவுட் ஹவுஸிலிருந்து அவனை கிளப்பிய சூரியகாந்தன், அவனை பார்த்த மாத்திரத்தில் சிறுவன் ஜெயவேலு, அந்த ஆளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்று வெள்ளை உள்ளத்தோடு சொன்ன வார்த்தைகள் இப்போது பரதன் காதில் எதிரொலித்தன. பிரீத் தொடர்ந்தாள். பூபதிக்கு தான் ஒரு பெரிய துப்பறியும் எக்ஸ்பர்ட், லட்சிய தந்தை என்கிற கித்தாய்ப்பு வேற. நவி அந்த சூரியகாந்தனை காதலிக்கிறாளாம். அதை அவராகவே கண்டுபிடிச்சு அவள் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாராம். அவர் தான் அப்படின்னா நம்ம அவள் இருக்கிறாளே, அவள் அதுக்கு மேலே. நான் வாயை திறக்க மாட்டேன், ஆனால் நான் நினைத்தபடி நடக்க வேண்டுங்கிறா. எப்படி நடக்கும்? சூரியகாந்தன் எழுதிய கடிதங்களை நவமணி பீரோவில் சேமித்து வைத்திருந்த காரணத்தை பிரீத் விளக்கிய போது பரதனுக்கு புல்லரித்தது. அவற்றை படிக்கும்போது அவன் ஞாபகம் வந்ததால் கீழ்த்து போட மனசில்லையாமே. அவனுக்கு ஒரு வகையில் நிறைவாகவும் இன்னொரு வகையில் வருத்தமாகவும் இருந்தது. கடிதங்கள் பீரோவில் இல்லாதிருந்தால் வம்பே வந்திருக்காதே. நான் நேராக சூரியகாந்தன்கிட்ட போகிறேன். கொடுக்குற டோஸில் கல்யாணமும் வேண்டாம், கருமாந்திரமும் வேண்டாம், ஆளை விட்டால் போதுன்னு ஆசாமியை கதற வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கள் என்று சூளுரைக்கிறார் போல் சொல்லிவிட்டு பிரீத் புறப்பட்டாள். பரதன் யோசனை செய்து பார்த்தான். நவமணி சூரியகாந்தனை காதலிக்கவில்லை என்று பூபதியிடம் பக்குவமாக எடுத்துச் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தக்கூடிய மனிதர் ஒருவர் உண்டு என்றால் அவர் சுந்தரபாண்டியனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் சுந்தரபாண்டியன் வீட்டுக்கு சென்றபோது திறந்த முற்றத்தில் இடுப்பில் சிறு துண்டை கட்டிக்கொண்டு அவர் முக்காலி மீது உட்கார்ந்திருந்தார். ஒரு வேலையாள் அவருக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தான். அவரது பருத்த உடம்பு பளபளத்து கொண்டிருந்தது. காலையில் விமான நிலையத்துக்கு போக வேண்டியிருந்ததை குளிக்க முடியல. வாரத்துக்கு 2 முறை தவறாமல் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். இன்னும் கிழமையில் தேய்ச்சி கொள்வதுன்னு கட்டாயம் இல்லை, என் தாயார் உத்தரவே என்றார் அவர். அவன், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் வாசலில் காத்திருக்கேன் என்றான். பரவாயில்ல இரு, நான் என்ன பெண் பிள்ளையா, விஷயத்தை சொல்லு. விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று தயங்கி கொண்டிருக்கையில் அவராகவே நவமணியின் கல்யாணத்தை பற்றி பேச்செடுத்தது வசதியாக போய்விட்டது. பூபதி மகளுக்கு கல்யாணம் வருதுப்பா, வேறு சில ஃபர்னிச்சர் செட்டுக்கும் ஆர்டர் கொடுப்பாங்க, சீக்கிரம் பண்ணி கொடுத்துட வேணும்னே, அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். சொல்ல. எண்ணெய் தேய்த்து விட்ட ஆள் அவருக்கு சீயக்காய் தேய்த்து விட்டான். பிறகு அவனே தண்ணீர் மொண்டு பக்கெட்டாக ஊற்றினான். மற்றத்தில் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் குளிக்கும் அறைக்கு போய்விட்டால் ஒரு வேலையும் செய்ய அவரது உடம்பு இடம் கொடுக்காது. சலவை உருப்படிகளை அணிந்து கொண்டு தலைவாரி கொண்டார். அவனுக்கு நெஞ்சு படபடுத்தது. 2 தரம் மூச்சை நன்றாக உள்ளுக்கு இழுத்து வெளியே விட்டு நிதானத்தை வரவழைத்துக் கொண்டார். சூரியகாந்தனை நவமணி காதலிப்பதை நினச்சிட்டு 2 பேருக்கும் முடிச்சு போட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பாள் இருக்கு. சம்பந்தமில்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறானே என்று எண்ணம் உண்டாயிற்றோ என்னவோ அவர் திரும்பி பார்த்தார். உண்மையில் நவமணிக்கும் சூரியகாந்தனோட எந்தவித ஈடுபாடும் இருக்க இடமில்லை சார், அது உறுதி. நவமணி இடத்துல குழந்தை பருவத்திலிருந்தே உங்களுக்கு அன்பும் பாசமும் உண்டு. இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் எப்படியாவது நிறுத்த வேண்டும். சட்டென்று சுந்தரபாண்டியன் நெற்றியில் கருமை படர்ந்தது. கோபத்தால் உதடுகள் துடிக்கிற மாதிரி இருந்தது. நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், அதுக்கு ஏற்றபடி நடந்துக்கணும், புரிஞ்சதா என்றார் அவர். தச்சு பற்ற வைக்க போன இடத்துல தச்சு பற்றையோடு நிறுத்திக்கணும். இதிலெல்லாம் தலையிடலாமா? உன் பேச்சிலேருந்து நவமணியத்தில் மனதை பருதி கொடுத்துருக்கிறாயின்னு புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயதில் அதெல்லாம் இயற்கை. ஆனால் கல்யாணத்தை நிறுத்த வேண்டும்னு சொல்லிட்டியே, எவ்வளோ பெரிய வார்த்தை அது, நீ சொல்லலாமா? மன்னிச்சு கொள்ளுங்க சார் என்றான் அவன் மனப்பூர்வமாக. காலையில் தான் பிரீத் சமாச்சாரத்தை சொன்னா. உடனே உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். பிரீத்து உனக்கு அவ்வளோ நெருக்கமாக தெரியுமா? நவமணியும் பிரீத்தும் ஹைதராபாத்துக்கு வந்தபோது அறிமுகமாயிடுச்சு சார். தற்செயலாக நீங்கள் எனக்கு அந்த வீட்டில் இடம் பிடித்து கொடுத்த போது மறுபடி சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அப்படியா? டெலிஃபோன் பண்ணி அடிப்பதை கேட்ட சுந்தரபாண்டியன் ரிசீவரை எடுத்தான். விசாகன் தான் பேசினான். அவர் கேட்டார். பூபதி எப்போ வரப்போகிறான்? தகவல் உண்டா? தகவல் இல்லை அங்கிள் என்றான் அவன். அப்பா வருவதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி உங்களோட பேசணும். என்ன? நிச்சயதார்த்தத்துக்கு நான் நாள் பார்க்க சொல்லியிருந்தார் அப்பா. அந்த சாஸ்திரிகள் பாருங்கள், மனிதருக்கு என்ன வந்ததோ என்னவோ அபசகுணம் மாதிரி முதல்ல தவறான நேரம் பார்த்து சொல்லிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு போய் வேறு நேரம் குறித்து அனுப்புகிறாரு. அடடே, எனக்கு மனசே சரியில்லை. அது தவிர அங்கிள், அந்த பையனிடம் மணிக்கு பிரியம் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்பா ஏதோ தவறாக புரிச்சுட்டு அவசரப்பட்டாரோன்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் மனத்தோடு வச்சுக்கொள்ளுங்க. அப்படியா? சந்தேகத்துக்கு இடம் வச்சுக்கொண்டு இந்த மாதிரி காரியம் செய்யப்படாது. மத்தியானம் கொஞ்சம் வேலை இருக்கே, சாயங்காலம் வர்றேன். ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பிய சுந்தரபாண்டியன் பரதனிடம், நான் வந்து விசாரிக்கிறேன், நீ போ என்றார். அவன் கிளம்பினான். 1 நிமிஷம் என்று மறுபடியும் கூப்பிட்டார் அவர். இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது, புரியுதா? கடைசியில் எல்லாம் நல்லபடியாக முடியும், கவலைப்படாத. அவர் முகத்தில் அரும்பிய புன்னகை அவனுக்கு ஆறுதல் தந்தது. சாயங்காலம் பிரீத்தும் விசாகனும் சுந்தரபாண்டியனும் கூடி பேசிய போது கார் ஷெட்டிலேயே இருந்தான்.
இரவு வீட்டுக்கு புறப்படும் முன் பிரீத் வருவாள். ஏதேனும் நல்ல செய்தி சொல்வாள் என்று எதிர்பார்த்த நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்த பரதனுக்கு கார் ஷெட் பக்கம் தலை காட்டாமலே அவள் கிளம்பி சென்று விட்ட காட்சி ஏமாற்றத்தை தந்தது. சொல்லிக்கொள்ளாமல் போகிறாள் என்றால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றுதானே பொருள். வேதனையின் சுமை நெஞ்சில் பாறையாக கணக்க மணிக்கணக்காக உலவியதனால் ஏற்பட்ட களைப்பை அப்போதுதான் உணர்ந்தவனாய் கார் ஷெட் அருகே போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தபோது அவன் கண்கள் மாடியில் இருந்த நவமணியின் அறையை நோக்கி திரும்பின. மணியே, இந்த பால். கட்டில் உட்கார்ந்த நவமணி வேலம்மா நீட்டிய பாலை பேசாமல் வாங்கி குடித்தாள். சாப்பாடு விஷயத்தில் அவளுக்கும் வேலம்மாவுக்கும் தினம் ஏதாவது தகராறு வந்து கொண்டே இருப்பது வழக்கம். சின்ன பிள்ளைங்க கூட இப்படி அடம் பிடிக்காதே என்று வேலம்மா அழுத்துக்கொள்வாள். ஆனால் என்றைக்கும் இல்லாமல் நவமணி என்று ஒத்துழைத்த விதத்தை காண அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. கல்யாணம் என்று கேட்ட மாத்திரத்தில் வயது பெண்ணுக்கு எவ்வளோ உற்சாகம் உண்டாக வேண்டும், அதுவும் அவளுக்கு பிடித்த பையனையே செய்து வைப்பதாக இருக்கும்போது. நவமணியின் போக்கு அவளுக்கு புதிராக இருந்தது. கல்லூரிக்கு போகவில்லை, ரேடியோ கேட்கவில்லை, அழகாக அலங்காரம் கூட செய்து கொள்ளவில்லை. மாடி அறையை விட்டு எங்கேயும் போக காணோம். என்ன வந்தது மணிக்கே? வேலம்மா, நவமணி கூப்பிட்டான். தூக்கம் வராது போல் இருக்கே. படுத்துக்கோ கண்ணு, தானாக வரும். வேலம்மா, கீழே அப்பா அறையில் தூக்க மாத்திரம் புட்டி இருக்கும், எடுத்து வர்றியா? அறையை பூட்டியிருப்பாங்களே. முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்துருந்த நவமணி மறுபடியும் கூப்பிட்டாள். வேலம்மா, ஏம்மா, நாளைக்கு எடுத்துக்கொண்டு வர தர்றியா? தர்றேன், இப்போ படுத்து தூங்கு. வீடு திரும்பி கொண்டிருந்த சுந்தரபாண்டியனின் மனம் நவமணியின் கல்யாண விஷயத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. சாயந்தரம் அவர் பூபதி வீட்டுக்கு போனதும், இதே நவமணி சம்பந்தப்பட்ட விஷயம். ஏமா நவமணி, சூரியகாந்தனை வணக்கம் உனக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று அவளே கேட்டுவிட்டால் விஷயம் முடிந்தது. ஏன் போட்டு கொட்டையை குழப்பி கொண்டிருக்கீங்க என்று மாடிக்கு ஏறப்போனார். அங்கிள், நல்ல காரியம் செய்ய பார்த்தீங்க என்று தடுத்த பிரீத் அவர் கையை பிடித்து இழுத்து போய் சோஃபாவில் உட்கார வைத்து விட்டாள். மனத்தில் இருப்பதை வெளியே சொல்கிற தைரியம் அவளுக்கு இருந்து விட்டால் இவ்வளோ தூரத்துக்கு விஷயம் முற்றியிருக்காதே. பார்ட்டியில் அவள் மறுத்திருப்பாளே. நீங்கள் கேட்டாலும் சரி, மேற்கொண்டு இதை வளர விடக்கூடாது என்பதற்காக சூரியகாந்தனை பிடித்திருக்குதுன்னு தலையாட்டிடுவா. அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் நாம காரியத்தை முடித்தாதான் உண்டு. அப்போதுதான் விசாகன் சூரியகாந்தனுக்கு நவமணி கடிதம் எழுதியதாகவும் அது அகப்பட்டால் அவள் கருத்தை தெரிந்து விடலாம் என்றும் குறிப்பிட்டான். ஆனால் அந்த கடிதத்தை எப்படி பெறுவது, எவ்வளோ யோசித்தும் வழி தெரியவில்லை. பிரீத் நவமணியிடம் வைத்திருக்கும் நேசத்தின் ஆழத்தை சுந்தரபாண்டியனால் உணர முடிந்தது. பிரீத்திடம் அவர் கொண்டிருந்த அன்பை அது அதிகப்படுத்திற்று. மன்னிச்சுக்கொள்ளுங்க வக்கீல் சார், ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனோ என்று சொல்லிக்கொண்டே கார் நின்று இறங்கினார் சுந்தரபாண்டியன். நவமணியின் கடிதத்தை சூரியகாந்தனிடமிருந்து மீட்பது குறித்து பிரீத்துடனும் விசாகனுடனும் கூடி ஆலோசிக்க நேர்ந்த தீவிரத்தில் நண்பரும் வழக்கறிஞருமான நரசையாவை இரவு சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருந்தது அவருக்கு மறந்து போய்விட்டது. நரசையா சிரித்து கொண்டே, பரவாயில்ல, பசித்து புசி என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா என்றார். சாப்பாட்டுக்கு பிறகு நரசையா சில காகிதங்களை எடுத்து வைத்தார். உங்கள் கருத்துப்படி உங்கள் சொத்துக்கு எல்லாத்துக்கும் வைத்து அறக்கட்டளையாக ஒரு ட்ரஸ்ட் எடுப்பதற்கு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சுந்தரபாண்டியன், ரொம்ப சந்தோஷம், ஆனால் யோசனை செய்து பார்த்தல இந்த ஏற்பாடு வேண்டான்னு தோணுது என்றார். நரசையாவின் முகத்தில் வியப்புக்குறி படர்ந்தது. அத்துடன் மகிழ்ச்சி இழையோட, அப்படின்னா நான் சொல்கிறதுபடி ஒரு பையனை சுவீகாரம் செய்து கொள்வதுன்னு முடிவு செய்துட்டீங்கன்னு அர்த்தம், அப்படி தானே என்றார். நீங்கள் சொன்னது பாதி கரெக்டே என்றார் சுந்தரபாண்டியன். அப்படின்னா கூடிய சீக்கிரம் தெரியும் என்று புன்னகை செய்தார் சுந்தரபாண்டியன். முந்தின நாள் பிரீத் வந்துவிட்டு போன பிறகு சூரியகாந்தனுக்கு அமைதியே இல்லை. எப்படியோ அவளை சமாளித்து விட்டானே தவிர மேற்கொண்டு என்ன கேடு செய்யப் போகிறாளோ என்று கவலை அவனுக்குள் இருக்கத்தான் செய்தது. சார் என்றான் ஆஃபீஸ் பையன் இரண்டாவது தடவையாக. அப்போதுதான் சூரியகாந்தன் சுயநினைவு பெற்றான். ஃபைலை பார்த்துருந்தா எடுத்துகிட்டு வர சொன்னார் மேனேஜரு. அவன் தலையசைத்தான். தபாலில் வந்த கடிதங்களை மேஜை மீது கொண்டு வந்து வைத்தார்கள். அவற்றை படித்து கொண்டே வந்தவன் சுத்தமான காகிதத்தில் அழகாக டைப் அடித்த கடிதங்களுக்கு நடுவே பென்சிலில் எழுதப்பட்ட ஒரு சீட்டு இருப்பதை கண்டான். லெட்டர் கைவசம் இருக்கு. நவமணி உங்களுக்கு எழுதிய லெட்டர், அது வெளியானா கல்யாணம் நின்று போகும். லெட்டர் வேணுமா? 10,000 ரூபாவோடு கீதா ஹோட்டல் பக்கம் ராவு 8 மணிக்கு இரு. தொடரும்.